அமித்ஷாவும் மோடியும் அவர் மேலே அபரிமிதமான நம்பிக்கை வச்சுருந்தாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 400 இடங்கள் நாம் ஜெயிப்போம் அப்படின்னு வெளியே சொல்லிட்டு ஜெயிச்சாகணும்னு உள் அறையில் ஆலோசனை நடத்திய பிஜேபிக்கு தமிழ்நாடு மாதிரியான 40க்கு 40 எதிரணி ஜெயிக்க வாய்ப்புள்ள இடங்களில் ஒரு 5வது 10வது நம்ம ஜெயிக்கணும்னு சில ஸ்ட்ராட்டஜியை மனசில் வச்சிருந்தும் கூட நம்ம தலைமையில் ஒரு அணி அமைப்போம், அதிமுக தேவையில்லைன்னு அண்ணாமலை சொன்ன அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டு அண்ணாமலை சொன்ன திசையிலேயே பயணிக்கிற அளவுக்கு அவருக்கு சுதந்திரமும் உரிமையும் கொடுத்தாங்க அமித்ஷாவும் மோடியும். அது ஃபெயில்யூர் ஆயிடுச்சுங்கிற கோபம் இருக்கலாம். எடப்பாடி டெல்லி வந்தபோது அமித்ஷா சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் 24லேயே இந்த முடிவு எடுத்திருந்தீங்கன்னா, கூட்டணியில் இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியில் இன்னும் வலுவான அரசு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு எடப்பாடியை பார்த்து சொன்னதா தகவல் இருக்கு. இன்னொரு கட்சியுடைய தலைவர்கிட்டே அவ்வளோ இதாக சொன்னாருன்னா, அதிருப்தியை காட்டினாருன்னா, சொந்த கட்சி தலைவர்கிட்ட அண்ணாமலைகிட்ட எவ்வளோ கோபத்தை காட்டியிருப்பாங்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஒரு யூகம் பண்ணலாம். ஸோ அந்த கோபம் வேறு சில வதந்திகள் சொல்கிறாங்க, நமக்கு ஆதாரம் இல்லை. ஆக மொத்தம் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அவர்கள் இழந்து விட்டார்கள் வேணா நான் சொல்றேன். அண்ணாமலை இழந்து விட்டார் அல்லது இவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் அப்படி எடுத்துக்கலாம்.